ஜெர்மனியை மீண்டும் தாக்கும் புயல் புத்தாண்டின் பின்னர் ஏற்படவுள்ள வானிலை மாற்றம். ஜெர்மனியில் மீண்டும் காலநிலையில் மாற்றம் ஏற்படும் என வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆண்டின் தொடக்கத்தில் புயல் வீசும் எனவும், குறிப்பாக கடற்கரையில் பலத்த காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் புத்தாண்டின் தொடக்கத்தில் மீண்டும் வானிலை குளிர்ச்சியாக மாறுவதுடன் பனிப்பொழிவும் அதிகரிக்கும் என வானிலை அதிகாரிகள் கூறினர். முன்ஸ்டர்லண்ட் மற்றும் கிழக்கு வெஸ்ட்பாலியா முதல் மெக்லன்பர்க் மற்றும் மேற்கு பொமரேனியா வரை புத்தாண்டு தினத்தன்று புயல் வீசும். வடமேற்கு பகுதி சூறாவளிக்கு தயாராக வேண்டும். அதே நேரத்தில் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வியாழக்கிழமை இரவு வரை பலத்த காற்று தொடரும். புத்தாண்டு தினத்தன்று மத்திய ஜெர்மனியை காற்று அடையும். அது தீவிரமடைந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் அதிகபட்ச வெப்பநிலை 5 முதல் 9 பாகை வரை இருக்கும். இல்லையெனில் அதிகபட்சமாக 1 முதல் 6 பாகை வரை இருக்கும். இன்றைய தினமும் சற்று குளிரான காலநிலை நிலவும். புத்தாண்டு தினத்தன்று வடக்கில் 5 முதல் 0 பாகை வரையிலும், ஆல்ப்ஸில் 0 முதல் 8 பாகை வரையிலும் குளிர்ச்சி அடையும். அங்கு மீண்டும் உறைபனி ஏற்படும். புதன்கிழமை இரவு குளிர்ச்சியானது வடக்கே நகர்ந்து சில பகுதிகளில் கனமழையை ஏற்படுத்தும். 20 லிட்டர் மழையை வெறும் 12 மணி நேரத்தில் எதிர்பார்க்கலாம். புதிய ஆண்டை தொடங்க பனியும் மீண்டும் வருகிறது. புதன்கிழமை முதல் கணிசமாக குளிர்ந்த காற்று வெப்பநிலையை 0 முதல் -7 பாகை வரை குறையும். வியாழக்கிழமைக்கு பின்னர் பல பகுதிகளில் 5 முதல் 10 சென்டிமீட்டர் பனி எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது.